வணக்கமுடன் பிறவா உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு. நம்ம நாட்டுக்கான தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைக்கி. இந்த உரிமையை நமக்கு அரசாங்கம் வழங்கியிருக்கு. இந்த உரிமையை நம்ம எதுக்காகவும் தவற விடக்கூடாது, இழக்கக்கூடாது, விட்டு கொடுக்கவும் கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் என்னோட ஜனநாயக கடமையை முடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்களும் உங்களோட கடமையை தவறாமல் முடிச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் எந்த குழப்பமும் இல்லைல்ல, எல்லோரும் தெளிவாக இருக்கீங்கள்ல. ஓகே, 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாறும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். யார் கையில் நம்ம நாட்டை ஒப்படைச்சா நம்ம நாடு நல்லா இருக்கும், நம்ம நாடு முன்னேறும், வல்லரசு நாடாக இருக்கும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு யாரை தோணுதோ அவங்களுக்கு உங்கள் வாக்குகளை பதிவிடுங்கள். தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஓட்டுக்கெல்லாம் அமௌண்ட் வீடு வீடாக கொடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. ஐயையோ நம்ம பணம் வாங்கிட்டோமே, இல்லை அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாங்க, நம்ம குழந்தைங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யாருக்கும் உங்களோட ஓட்டுகளை போட வேண்டாம். உங்கள் மனசுக்கு யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அவங்களுக்கு உங்கள் வாக்குகளை பதிவு பண்ணுங்கள். ஓட்டுக்கு பணம் தராங்க இல்லையா? அதெல்லாம் யார் பணம்னு நினைக்கிறீங்க? நம்மளோட வரி பணம் தான். நமக்கு அதை அள்ளியெல்லாம் இங்கே யாரும் கொடுக்கல. சும்மா இவ்வளோண்டு கிள்ளியை தான் கொடுக்குறாங்க. சரியா? எலெக்ஷன் ஆரம்பித்தாதான் ரோடு போடுறது, ஸ்ட்ரீட் லைட்லாம் சரி பண்ணுறது, அப்போ தான் மக்களோட குறைகள்லாம் கேட்பாங்க. அப்போ தான் மக்கள்லாம் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஞாபகம் வரும். யார் வேணால் முதலமைச்சராக வாங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்கிற ஒரு சில சட்டங்களை மட்டும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க, இது என்னோட பணிவான கோரிக்கை. முதல் சட்டம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் அவள் மேல் கை வைப்பது, அதாவது உடல் உறவுக்கு கட்டாயப்படுத்துவது, பாலியல் தொல்லை கொடுப்பது. அப்படி பண்ணுறவங்கள என்ன பண்ணணும்? நடு ரோட்டில் நிற்க வச்சு மீடியா முன்னாடி ஆணுறுப்பை இழுத்து வச்சு அறுக்கணும். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை பெண் பிள்ளைகளோட உயிர்கள் பாதுகாக்கப்படுதுன்னு. மானம் போகிறது மட்டும் இல்லாமல் இங்கே உயிரும் சேர்ந்து போயிடுது. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களும் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஆண்களுக்கு என்ன தண்டனையோ பெண்களுக்கும் அதே தண்டனை இங்கு நடக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் சமம்தானே சொல்கிறோம்ல, பேசிக்கிறோம்ல, புரியுதா? முதலமைச்சர் ஐயா அவர்களே, யார் முதலமைச்சராக வரீங்களோ அவங்க இந்த சட்டத்தை கொண்டு வரணும். ஓகே. 2வது சட்டம் என்ன தெரியுமா? சாதி சான்றிதழ். எல்லா இடத்துலையும் கேட்குறாங்களா? சாதி இருக்கிற சான்றிதழும் வேணாம், சாதி இல்லா சான்றிதழும் இங்கே இருக்கக்கூடாது. முற்றிலுமாக சாதியை ஒழிக்க வேண்டும். மறுபடியும் ஒரு முறை நான் உங்ககிட்ட நினைவுபடுத்துகிறேன். உங்களோட வாக்குகளை போய் பதிவிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுக்கு விருப்பமான தலைவர் யாரோ அவருக்கு உங்கள் வாக்குகளை பதிவிடுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பை, நன்றி.